அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்தம் பெருக வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெலாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தியானேன் பொற்பதம் பணிந்து வாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை. அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு மிதுன ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். மிதுன ராசிக்கு இது கொடுத்து வச்ச காலம்னே சொல்லலாம். ஏன்னா ராசியில் இருக்கிற குரு 2ஆம் இடத்துக்கு வரார். 2ஆம் இடத்துக்கு தனகாரகன் தனஸ்தானத்துக்கே வர்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. யோகமான காலம். நிறையா பொருளாதாரம் வந்து சேரும். ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கான அமைப்பு இருக்கும். சொத்து சுகமெல்லாம் வாங்கலாம். வண்டி வாகனங்கள் வாங்கலாம். இதெல்லாம் நல்லாயிருக்கும். 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுங்கிறது ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு நிற்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அது 9ஆம் பார்வையாக சனியை பார்ப்பார். தொழில் மூலம் நல்ல வருமானம் இருக்கும். சொந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல அமைப்பு. பெருசாக கடின பாடுபட்டு இது பண்ணணுங்கிறது இல்லை. ஓரளவுக்கு ஏற்கனவே உழைச்சி வச்சுருப்பாங்க. அதுக்கான வருமானம்லாம் இனிமேல் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு தான் இந்த குரு பெயர்ச்சிங்கிறது. இந்த தமிழ் வருடத்தில் இந்த குரு பெயர்ச்சிக்கான அமைப்பு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. வைகாசி மாதம் 12ஆம் தேதிக்கு மேலே குரு 2ஆம் இடத்துக்கு வர்றதுனால நல்ல பொருளாதாரம் சேரும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு தான் இந்த டைமில் இருக்கும். 5ஆம் பார்வையாக ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்த்துருவார். அப்போ 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஆல்ரெடி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். பொருளாதாரம் நல்லபடியாக சேரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு தான். காசை மிச்சம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு இது வேலையில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். சொந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கும் உயர் பதவி கிடைக்கிறதுங்கிறது, சம்பளம் அதிகரிக்கிறதுங்கிறது, அது மாதிரியான நல்ல அமைப்பெல்லாம் இந்த மிதுன ராசிக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல யோகமான காலம்தான் மிதுன ராசிக்கு இருக்கும். ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது இந்த வருஷம் இறுதி, அதாவது ஐப்பசி மாதத்துக்கு மேலே ராகு கேது பயிற்சி இருக்குது. ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி ராகு பயிற்சி இருக்குது. அப்போது இந்த குரு மேலே கேது உட்காந்து ஏதாவது கெடுத்து விடுவாரானா அப்படிலாம் இல்லை. குரு உச்சம் பெற்ற நிலைமையில் உட்காந்துருக்கார். அது மேலே கேது உட்கார்றது கெடுக்காது. கேதுவும் குருவும் ஒன்று சேர்ந்தா கேல யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு தான். அது உச்சம் பெற்ற குரு மேலே உட்காந்தாலும் நல்லதாக செய்யும். அந்த இடத்துல வக்ரமாகிற காலங்களில் கேது அங்கே உட்காந்துருந்தாலும் யோகத்தை தான் செய்யும். ஏன்னா வக்ரமற்ற கிரகங்களோட ராகு கேது ஆல்ரெடி வக்ரமான கிரகம். அது மேலே குரு அந்த இடத்துல குரு வக்ரமானால் அது இன்னும் சிறப்பான ஒரு நல்ல பலனை தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரியான. குரு உச்சமாக இருந்தாலும் நல்லதாக தான் செய்யும். வக்ரமானாலும் அவங்க கேது வரும்போது அது யோகமான காலத்தை தான் யோகமான காலமாக தான் இருக்கும். அதாவது மிதுன ராசிக்கு 2ல் குரு உச்சம் பெற்ற நிலைமையில் நின்னாலும் யோகமாக தான் இருக்கும். அது வக்ரமாகிற நிலைமை வக்ரமாகும் போது அங்கே கேது உட்காந்துரும். அப்போது அது இன்னும் சிறப்பாக இருக்குங்கிற மாதிரியான ஒரு நல்ல அமைப்பாக தான் இந்த மிதுன ராசிக்கு இருக்கும். ராகுக்கு அதே மாதிரி ராகு 9ஆம் இடத்துல இருக்கிறவர் 8ஆம் இடத்துக்கு வரார். 8ஆம் இடத்துல ராகு இருந்தால் கெடுத்துருமானா அப்படியெல்லாம் கெடுக்காது. ஏன்னா கெடுக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கடின பாடுபட்டு உழைப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்குமே தவிர அதிகம், அதாவது வருமானத்துக்காக ஓடி ஆகணும்ல, அதனால் கொஞ்சம் கடின பாடுபட்டு உழைப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு தான். 8ல் ராகு வருதுங்கிறதுக்காக கஷ்டப்படுத்துங்கிற மாதிரியான அமைப்புலாம் இல்லை. இந்த ராகு 8க்கு வரதும் நல்ல அமைப்பாக தான் இருக்கும். இந்த டைம் 8ல் ராகு வர்றதுங்கிறது கெடுக்காது. 2ல் கேது வர்றதுங்கிறதும் கெடுக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் போகாது. 10ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால, ஏன்னா 10ஆம் இடத்த ராகு பார்ப்பார். அந்த சனியை 3ஆம் பார்வையாக பார்ப்பார். அதனால் அது யோகமாக தான் இருக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இது ஒரு சிறப்பான அமைப்புன்னே சொல்லலாம். இந்த தமிழ் புத்தாண்டு இந்த வருடம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும். அவங்களுக்கு நல்லது ஒரு காலத்தை அமைச்சு கொடுக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். நெல்லுக்கு இறைத்தனில் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. நமது நேயர்கள் ஆள்போல் தலைதலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.